வணக்கம். புத்தக கண்காட்சிக்காக சென்னை நோக்கி தமிழ்நாடு முழுவதும் புத்தக பிரியர்கள் படையெடுத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த நேரத்தில் வெளியிட்டால் தான் கரெக்டாக இருக்குன்னு நினச்ச என்னவோ ஞான வெட்டியான் நாவல் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நாவலை பிடிஎஃப்பில் எனக்கு அனுப்பிச்சு இதை எப்படியாவது நீங்கள் வெளியிட வரணும்னு சொன்னார். எனக்கு 373 பக்கத்தை படிச்சுட்டுல போகணும். படிக்காமல் வந்து வெளியிடுறதுனா பிரச்சனை கிடையாது. 373 பக்கத்தை படிக்கணும். தொடர்ச்சியாக பயணம், அந்த நேரத்தில் எப்படி படிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு மலைப்பு இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் தயக்கம் இருந்தது வர்றதை ஒட்டி. ஆனால் படிக்க ஆரம்பித்த பிறகு சரி, ஒரு முக்கியமான பிரச்சனையை கையாளக்கூடிய நாவலாக இது இருக்கிறது. ஆகவே நாம் இதை படித்து விட வேண்டும், படிச்சுட்டு போய் பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாவலை நான் வந்து முழுசாக படித்து முடித்தேன். இந்த நாவலினுடைய கதை களம் என்பது புதுச்சேரியினுடைய ஆரோவில்லிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஊர் அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள். அதுதான் இந்த கதையினுடைய களம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த பறையர்கள், சக்கிலியர்கள், அவர்களுக்கு குடிமை சேவகம் செய்யக்கூடிய வண்ணார்கள், இந்த 3 சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு இடையில் எப்படிப்பட்ட உறவும் முரணும் இருக்கிறது என்பதைத்தான் இந்த நாவல் முக்கியமாக பேசுகிறது. இதை எவ்வளோ நேரம் பேசலாம்னு சொல்லுங்க. அந்த முரணையும் உறவையும் பேசுவதற்காகத்தான் இந்த நாவல் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக சாதி என்கிற ஒரு அமைப்பினுடைய அடிப்படை, அது எந்த ஒரு சாதியும் எந்த ஒரு உட்சாதியும் இன்னொரு சாதியோ இன்னொரு உட்சாதியோ சமமாக கருதாது என்பதுதான் சாதியினுடைய அடிப்படையான பண்பு. அந்த பண்பு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த சாதிகளிடமும் இருக்கிறது என்பதை இந்த நாவல் முன்னிலைப்படுத்தி பேசுகிறது. இதே போன்ற ஒரு உள்ளடக்கத்தை வைத்து அநேகமாக ஒரு 25 ஆண்டுகள் இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். இமயத்தினுடைய கோவேறு கழுதைகள் நாவல் வந்தது. அந்த நாவல் இதே போல தலித் சமூகம், அங்கே அவர்களுக்கு குடிமை சேவகம் செய்யக்கூடிய புதிரை வண்ணார்கள் என்று சொல்லக்கூடிய, அதுவும் தலித் கிறிஸ்தவர்களாக மாறிய இந்த புதிரை வண்ணார் சமூகம், இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு நிலை, முரண், இவர்கள் மீதான ஒடுக்குமுறைகள், இது போன்ற விஷயங்களை எல்லாம் தான் அந்த நாவல் கையாண்டது. அந்த நாவலை அது வெளியான காலத்தில் தலித் அல்லாத பொது சமூகம் என்று தங்களை கூறிக்கொள்ளக்கூடிய சாதிய சமூகம் மிக பிரபல்யமாக அதை கொண்டாடியது. அப்படி கொண்டாடி கொண்டிருந்த நேரத்தில் அந்த நாவல் ஏன் தலித் அல்லாதவர்களால் கொண்டாடப்படுகிறது என்ற அகநிலையை பிடித்து, இந்த காரணத்துக்காக தான் இந்த பயலவு பூரா அந்த நாவலை தூக்கி பிடிச்சி கொண்டாடுறாங்கன்ட்டு நமக்கு அதை வந்து ஒரு எடுத்துக்காட்டி அதை வந்து அதனுடைய சூட்சுமத்தை வந்து பேசினவர் மறைந்த எழுத்தாளர், வரலாற்றை வழிமறிப்போன் என்று நீளத்தால் கொண்டாடப்பட்ட ராஜ்கோதவன் அவர்கள்தான் ஏன் சுந்தரராமசாமி போன்றவர்கள் இந்த நாவலை கொண்டாடுகிறார்கள் என்ற விஷயத்தை முன்னிலைப்படுத்தி பேசினார்கள். ஒரு 25 ஆண்டு காலம் கழித்து மீண்டும் இன்னொரு நாவல் அதே தளத்திற்குள் இயங்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது என்றால், இந்த 1/4 நூற்றாண்டு காலத்தில் தமிழ் சமூகம் இந்த உள்முரணை கடப்பதற்கான பயிற்சியை அதை எட்டவில்லை, அல்லது அந்த இலக்கை நோக்கி அது தொடங்கவே இல்லை தன்னுடைய பயணத்தை என்று இந்த நாவலில் இருந்து நாம் பேச வேண்டியிருக்கிறது. இதிலே புதிரை வண்ணார் என்ற அந்த சமூகத்தை பற்றி நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. பொதுவாக தமிழ்நாட்டில் நீங்கள் சாதிகள்னு பார்த்தீங்கன்னா, பட்டியல் சமூகத்தில் ஒரு 76 சாதிகள் இருக்கிறது. பட்டியல் பழங்குடிகளில் அதே போல் ஒரு 36 சாதிகள் இருக்கின்றன. பிற்படுத்தப்பட்டோர் என்று சொல்லக்கூடியதில் 136 சாதிகள், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற வகைமையில் 40 சாதிகள், சீர்மரபினர்னா குற்றப்பரம்பினர் என்று அறிவிக்கப்பட்டு சீர்மரபினர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட சாதிகள் ஒரு 68, இஸ்லாமியர்களாக மாறிய பிறகும் அங்கு ஒரு வகையான சாதிய படிநிலை இருப்பதாக கணக்கில் கொண்டு அவர்களையும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பட்டியல்கள் கொண்டு வந்து ஒரு 7 சாதி என்று மொத்தமாக 363 சாதிகள் தமிழ்நாட்டிலே இருக்கின்றன. இந்த 363 சாதிகளில் 3 சாதிகளையும் இவர்களுக்கு ஆதிக்க சாதியாக இருக்கக்கூடிய 2 சாதிகள் அந்த பகுதியில், இவர் நாவல் இயங்கக்கூடிய களத்திலே இருக்கக்கூடிய 2 சாதிகள், ஒன்று வன்னியர் சாதி, இன்னொன்று பிள்ளை முதலியார்
அந்த சாதி. பிள்ளை தான். பிள்ளை. பிள்ளை சாதிகள். இந்த பிள்ளை இந்த இந்த 2 சாதிகள் எப்படி இவங்களோட ஒடுக்குமுறையை கையாளுதுங்கிறது ஒன்றும், இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஒடுக்குமுறையை தங்களுக்குள்ள கையாளுறாங்க அப்படிங்கிறதும் தான் இந்த நாவலுடைய இது. அப்புறம் நாவலுடைய இன்னொரு முக்கியமான இயங்குதலம், இவங்க இந்த சாதிகள் ஒன்றுக்கொன்று சமமில்லாத தன்மையில் இருக்குதுங்கிறது ஒன்று. இந்த எல்லா சாதிகளுமே தங்களுடைய சொந்த சாதியில் இருக்கக்கூடிய பெண்களை எவ்வாறு கையாளுகிறது என்பது இன்னொரு முக்கியமான விஷயமாக இந்த நாவலில் பேசப்படுகிறது. இதில் ஒரு ஒரு ஒட்டுமொத்தமாக கதைங்கிறது இதுதான். நான் இந்த உள்முரணைத்தான் அது பேசுகிறது. இந்த உள்முரண் என்பது பறையர்கள் தங்களை இந்த 3 சாதிகளுக்குள் பறையர்கள் தங்களை ஒரு மேலான சாதியாக நினைத்துக் கொள்கிறார்கள். அதற்கு அடுத்த நிலையிலே சக்கிலியர்கள் இருக்கிறார்கள். இவங்க 2 பேருமே இந்த பறையர்கள்லேயே பறையர்களுக்கு ஏகாலியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியினர் இருக்கிறாங்க. அவங்களுடைய இந்த சாவு சடங்கு இந்த மாதிரி எல்லா சாதிகளிலும் இந்த இறப்பு போன்ற சடங்குகளை செய்வதற்கு ஒரு பகுதியை வச்சுருப்பாங்க. பார்ப்பனர்கள் கூட சவுண்டி பார்ப்பான் என்று ஒரு பகுதியினர் உண்டு. அவங்களுக்குள்ள தீண்டத்தகாதவங்க. அவனுக்கு நம்ம அந்த நேரம் தீண்டத்தகாதவன், அவங்களுக்குள்ளேயே தீண்டத்தகாதவங்களாக இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியாக இந்த தோட்டி என்று வகை அப்படி இருக்கக்கூடியவங்க ஒரு இப்போ சாதியினுடைய இந்த உள்முரணையும் அந்த சாதி என்கிற படிநிலை அமைப்பு, அதிலும் இன்னும் சரியாக அம்பேத்கருடைய மொழியிலே சொல்வதாக இருந்தால் பன்ம படிநிலை அமைப்பு. அது வெறும் சாதிகளாக மட்டும் பிரிந்திருப்பதில்லை, உட்சாதிகளாகவும் பிரிந்திருக்கிறது. இந்த உட்சாதிகளுக்குள்ளேயும் கொண்டான் கொடுத்தான் உறவு, மன உறவு, உணவுறவு, இந்த எந்த உறவும் கிடையாது. இந்த உறவு எப்படி ஒவ்வொரு சாதியிலும் இயங்கி கொண்டிருக்கிறதோ அதே வகையில் நாம் இன்னொரு டிஸ்கோர்ஸில் என்ன பேசிட்டு இருக்கோம்னா, தலித்துகள் சாதியற்றவர்கள் அப்படின்னு பேசுகிறோம். சாதி அமைப்புக்கு வெளியே நிறுத்தப்பட்டவர்கள் என்று பேசுகிறோம். வர்ணமாக பிரிக்கப்பட்ட போதும் கூட, மனுவினால் வர்ணாசிரம கோட்பாட்டின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட போதும் கூட, இவர்கள் 4வது வர்ணமாக 5வது வர்ணமாக சேர்க்கப்படாமல் இவர்கள் வர்ணத்திற்கு வெளியே இருப்பவர்கள் என்ற அடிப்படையில் அவர்ணர்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்கள். வர்ணர்கள் அவர்ணர்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்கள். அப்போ வர்ண முறைக்குள் வருகிற போது அவர்ணர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். சாதி என்று பிரிக்கிற போது இவர்கள் இந்த சாதி அமைப்புக்குள், அதாவது வர்ணங்களுடைய கலப்பிலே பிறந்த சாதிகள். வர்ணங்களுக்குள் நான் அதெல்லாம் வர்ணம்லாம் தெரியுன்ற அடிப்படையில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அதனால் நீங்கள் அதெல்லாம் இது ஆமாம் ஆமாம் சரி சொல்லிடுவோம், அதில் என்ன இருக்குது. வர்ணாசிரமம் என்ற ஒரு வார்த்தை நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறோம். அதில் வர்ணம் என்பது ஒரு சமூக அமைப்பை 4ஆக பிரிப்பது. பார்ப்பனியம் அதான் வேலை செஞ்சு என்னன்னா, பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என்று 4ஆக சமூகத்தை பிரித்தது. அதே போல் தனிமனித வாழ்க்கையை 4ஆக பிரித்தது. தனிமனித வாழ்க்கையை பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று 4ஆக பிரித்தது. இந்த வர்ணம், இந்த ஆசிரமம் என்றால் அது தனி மனிதனுடைய வாழ்க்கையினுடைய 4 பகுதிகள். வர்ணம் என்பது மனித சமூகத்தை 4ஆக பிரிப்பது என்ற அடிப்படையில் அவர்கள் வர்ணம், ஆசிரமம் என்று 2ஐயும் பிரித்து இந்த 2க்குமான விதிகளை தொகுத்து எழுதினார்கள். இந்த 2 வகுப்புகளுக்குமான விதிகளின் தொகுப்பு தான் வர்ணாசிரம கோட்பாடு என்று நாம் சொல்லுகிறோம். இந்த வர்ணமாகட்டும் ஆசிரமமாகட்டும் 2மே பெண்களுக்கு கிடையாது. பெண்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் திருமணத்திற்கு முன்பு தந்தையின் வர்ணத்தைச் சேர்ந்தவர்கள், திருமணத்திற்கு பிறகு கணவனின் வர்ணத்தைச் சேர்ந்தவர்கள், கணவனுக்கு பிறகு மகனின் வர்ணத்தைச் சேர்ந்தவர்கள். பெண்களுக்கு வர்ணம் கிடையாது, பெண்களுக்கு ஆசிரமமும் கிடையாது. ஆசிரமம் என்ற அது ஏன் இல்லைங்கிறது ரொம்ப முக்கியமாக அம்பேத்கர் கவனப்படுத்துகிறார்னா, இந்த 4 ஆசிரமம் தனி மனித வாழ்க்கையினுடைய 4 கட்டங்களில் இந்த ஆசிரமம் என்பது அது பிரம்மச்சரியம் என்கிற காலம் கல்வி கற்பதற்கான காலம். கல்வி மற்ற வித்தைகள், கல்வினா என்ன, அந்த காலத்தில் நான் ஐஐடியாக படித்தோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கல்வினா என்ன ஒரு இந்த வில் வித்தை, வால் வித்தை, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தான். அப்புறம் வேதம் ஓதுறது, காயத்ரி மந்திரம் படிக்கிறது, இதெல்லாம் தான். வேதங்களை படிப்பது, மந்திரங்களை படிப்பது, சடங்குகளை கற்றுக்கொள்வது, இதெல்லாம் தான். மொத்தத்தில் மனிதர்களோட சம்மந்தப்பட்டது இல்லை கல்விங்கிறது. அது கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் சம்மந்தப்பட்டது ஒழிய மனிதர்களுக்கும் சம்மந்தப்பட்டதல்ல. அதுவும் கூட மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறது கொஞ்சம் மிகையான கூற்று. புரோகிதர்களுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தப்பட்டது. இதுதான் படிப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த படிப்பு பிரம்மச்சரியம் என்கிற கட்டத்தில் நடக்கக்கூடிய வேலை.
அந்த பிரம்மச்சரியம் என்கிற அந்த ஆசிரமத்தை பெண்களுக்கு மறுத்ததன் மூலமாக கல்வி கற்கும் உரிமை என்பது பெண்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது. அந்த கல்வி கற்கும் உரிமை பெண்களுக்கு மறுக்கப்பட்டதை தான் அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய கூற்றாக சொல்லுகிற போது, வர்ணத்தையும் ஆசிரமத்தையும் பெண்களுக்கு மறுத்ததன் மூலமாக பார்ப்பன ஆண்கள் எடுத்த எடுப்பிலேயே 50% போட்டியாளர்களை கழித்து கட்டி விட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த வர்ணாசிரம காலத்திலிருந்தே பெண்கள் 2ஆம் பட்சமாக அல்லது 2ஆம் நிலையிலே வைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இன்னை வரைக்கும் வருது. அது அவங்க ஊர்லயும் நடக்குது. இப்போ மனுஸ்மிருதி எங்க இருக்குது, வர்ணாசிரம கோட்பாடு எங்க இருக்குதுன்னா, அது எங்கேயோ புத்தகத்துல இல்லை, அது பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஆரோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் அது இருக்குது. பஸ்ஸு கூட இல்லாத ஒரு ஊரில் வர்ணாசிரம கோட்பாடு ரொம்ப சின்சியராக மனுஸ்மிருதியில் எழுதப்பட்டதை எப்படி எழுதப்பட்டானோ அதே சென்ஸில் கொஞ்சம் கூட அந்த ஸ்பிரிட்டு குறையாமல் கடைபிடிக்கிறாங்க. இப்போ இந்த 4 விஷயங்களை எடுத்துக்கிட்டு பேசும்போது இதில் பறையர்கள் தங்களை இவர்கள் எல்லோரிலும் உயர்வானவர்களாக கருதி கொள்கிறார்கள். சக்கிலியர்கள், அதற்கு அடுத்தது வண்ணார்கள். இந்த வண்ணார்களை பற்றி பேசும்போது அண்ணல் அம்பேத்கர் வந்து ஒரு குறிப்பு எழுதுகிறாரு அவருடைய புத்தகத்தில். தென்னிந்தியாவின் திருநெல்வேலி ஜில்லாவில் புதுரை வண்ணார் என்ற ஒரு சமூகம் இருக்கிறது. அவர்கள் ஓநாய்களைப் போலவும் நீர்நாய்களைப் போலவும் பகலிலே பதுங்கியும் இரவிலே நடமாடியும் இருப்பதற்கு விதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சாதி வந்து எதன் வழியாக தன்னை வெளிப்படுத்திக்குதுன்னா, சாதி வந்து தீண்டாமையின் வழியாக வெளிப்படுத்திக் கொள்வது. அப்போ அந்த தீண்டாமையின் வழியாக வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய சாதி, அதில் தீண்டாமையில் தொடுவது மட்டும் தொட மறுக்கிறது மட்டும் தீண்டாமை கிடையாது, அணுகாமல் இருப்பது மட்டும் தீண்டாமை கிடையாது, பார்க்காமல் இருக்கிறது வந்து தீண்டாமை. ஒருத்தர் பார்த்தாவே தீட்டுன்னு நினைக்கிறது, அந்த பார்த்தாலே தீட்டுங்கிறதுல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, இப்போ இன்னைக்கு நாடார்கள் என்று தங்களை அறிவித்துக் கொள்ளக்கூடிய சாணார் காணார். சாணாரை வந்து கண்டாவே தீட்டு, அப்போ சாணார் காணார் என்பது தான். அந்த மாதிரி இப்போ வந்து அவங்க சரவண பவன் ஹோட்டல் வச்சுருக்காங்க, பக்கெட்டாக சாம்பார் வாங்கி குடிக்கிறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். அவங்க கடையில் போய் துணி எடுக்கிறாங்க, பொருள் வாங்குறாங்க, எல்லாமே நடக்குது. அதெல்லாம் மாறி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை தான் பெரிய சோஷியல் இன்ஜினியரிங்கில் பெரிய மாடலாக எடுத்துக்கணும்னு பல ஜாதிகளுக்கு அந்த உபதேசம் செய்யப்படுது. இப்போது இந்த குதிரை வண்ணார்களை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் ரெஃபர் பண்ணுறாரு, அவங்க பகலில் நடமாடக்கூடாது அப்படின்னு. ஏன் அவங்க பகலில் நடமாடக்கூடாதுன்னா, சாதி அமைப்பிலேயே மிக மிக அடியில் இருக்கக்கூடியவர்கள் தீண்டத்தகாத சாதி என்று சொல்லக்கூடிய பட்டியல் சமூகத்தவர்கள். இந்த பட்டியல் சமூகத்தவர்களுக்கு துணி வெளுப்பது அல்லது இவர்களுக்கான குடிமை சேவகம் செய்யக்கூடியவர்கள் எல்லாரை விடவும் தீட்டானவர்கள் என்று தீட்டினுடைய டிகிரி வந்து கூடுதலாக இருக்குது. அப்போ மற்றவங்களாம் தொட்டால் தான் தீட்டுன்னா, இவங்க பார்த்தாவே தீட்டு, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்களாக இருந்திருக்காங்க. அதனால் அவங்க பார்த்தாவே பயப்பட்டுக்கிட்டு இவங்க வலையில் வரக்கூடாது, பொது இடத்துல நடமாடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தடுக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்போது இந்த குதிரை வண்ணார் சமூகம் சார்ந்து நமக்கு எவ்வளோ பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய பிரச்சனைகள் தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. இந்த நாவலில் அதை ஓரளவு கொஞ்சம் விவாதிக்கிறாரு. அஃப்கோர்ஸ் அவர் குதிரை வண்ணார்ன்ற பேரை வந்து எங்கேயும் பயன்படுத்தலை, ஆனால் அது சொல்லப்படுற விதத்திலிருந்து அது குதிரை வண்ணார் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த குதிரை வண்ணாருடைய பிரச்சனை என்னன்னா, அவங்க இந்த பொதுப்பேரால் தமிழ்நாடு முழுக்க அறியப்படலை. பரவண்ணான்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேர்களில் அவங்களுக்கான ஒரு பொதுவான பெயர் குதிரை வண்ணார். இந்த குதிரை வண்ணார்னு சொல்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரே பேரில் இல்லை, அவங்க சாதி சான்றிதழ் பெறுவது கூட ரொம்ப பெரிய போராட்டம் தான். ஆண்டோன்னு ஒரு ஆக்டிவிஸ்ட் இருந்தார், ஆத்தூர் தும்பலில். அவர் ஒரு படம் எடுத்தார், டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரியில் திருநெல்வேலியில் அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். குதிரை வண்ணார் சமூகத்தை சேர்ந்த ஒரு அம்மா போய் தாலுகா ஆஃபீஸில் தாசில்தார்கிட்ட போய் கேட்குறாங்க, நான் குதிரை வண்ணார் சமூகத்துக்கு சாதி சான்றிதழ் வேணும்னு உங்கள்கிட்ட விண்ணப்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. அவர் தாசில்தார் பார்த்துட்டு, உன்னை பார்த்தா எனக்கு குதிரை வண்ணார் மாதிரி தெரியலையம்மா அப்படின்றாரு. அந்த அம்மா வந்து உடனே ரொம்ப நம்ம அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணிப்பீங்கன்னு நினச்சி பாருங்கள். நீங்களாம் சினிமாவில் வரணும்னு ஆசைப்பட்றீங்க, இப்படி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணிப்பீங்க பாருங்கள். ஆனால் நம்மலாம் யோசிக்கிறத விட நடைமுறை வாழ்க்கையிலேருந்து அந்த அம்மா ரொம்ப பட்டுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஸ்பான்டேனியஸாக சொன்னிச்சு, ஐயா எனக்கு குதிரை வண்ணார் சர்டிஃபிகேட்டே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, என்னை பார்த்தா என்ன ஜாதின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த ஜாதியோட சர்டிஃபிகேட் கொடுங்க, எனக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வேணும், உனக்கு எது தோணுதோ அப்படி கொடு. இது சரி பாருங்கள், எவ்வளோ ஷார்ப்பான ஒரு பதில்னு பாருங்கள்.
சில பேர் சொல்லுவான், அவனை ஆளை பார்த்தா அப்படி இருக்குதே அப்படின்வான். அதாவது ஒவ்வொரு ஜாதிக்கும் ஏதோ வந்து ஒரு டை இருந்து அதில் ஊற்றி எடுத்த மாதிரியே நினச்சின்னு பேசின்னு இருப்பான். அதுலேருந்து தான் சொல்கிறான், அந்த அந்த அம்மாவை பார்த்து உங்களை பார்த்தா குதிரை ஒன்று மாதிரி தெரியலேன்ட்டு. அந்த அம்மா கூலாக சொல்லுது, உனக்கு என்ன தோணுதோ அதை கொடு அப்படின்னு. அப்படி கொடுக்க முடியுமா அவனால்? கொடுக்க முடியாது. இன்றைக்கும் கூட தாசில்தாருங்க இந்த ஜாதி சான்றிதழ் கொடுக்குறதுல இந்த மாதிரியான அழிச்சாட்டியெல்லாம் பண்ணின்னு இருப்பாங்க. அவ்வளோ மோசமான ஒரு ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறது. அப்புறம் ஜாதியினுடைய மிக அடிப்படையான பண்பு என்னன்னா, எனக்கு கீழே இன்னொரு சாதி இருக்குது அப்படின்றதான் அவனுக்கு திருப்தியே. சாதி அதனால தான் அம்பேத்கர் சொல்லும்போது சாதி என்பது ஒரு சாதி மட்டும் இருக்கவே முடியாது. சாதினா குறைஞ்சபட்சம் 2 இருக்கணும். அந்த 2 சாதி இருந்தால் தான் 2 சாதி இப்படி கிடைமட்டமாக வரிசை அடிப்படையில் இருக்காது. 2 சாதி இருக்கும். அந்த 2 சாதியில் வந்து ஒன்று மேலே இருக்கும், ஒன்று கீழே இருக்கும். இதுதான் சாதியினுடைய ஸ்ட்ரக்சர். அப்போ சாதியினுடைய ஸ்ட்ரக்சரே வந்து மேல் கீழ் என்று இருப்பது தான். அந்த மேல் கீழ் என்கிற அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருந்தால் தான் அது சாதி. அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஒவ்வொரு சாதியும் தன்னை மேல் சாதி என்று கருதி கொள்வதற்கான நியாயத்தையும் கீழ் சாதி என்று மறுகக்கூடிய ஒரு இழிநிலையையும் ஒரே நேரத்தில் நமக்கு கொடுக்குது. இந்த சாதி வந்து நம்மளை இரட்டை மனநிலையோடு வாழ நிர்பந்திக்குது. ஒரு பக்கம் அது இன்னொரு சாதி நமக்கு கீழே இருக்குதுங்கிறப்ப அவனை கூப்பிட்டு மிரட்டலாம், ஏவலாம், அவனுக்கு வேலை வைக்கலாம், அவனை என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதை கொடுக்குது. இன்னொரு பக்கம் அவனை மாதிரி நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்னு பார்த்து ஏங்கிறதும் இருக்குது. அல்லது அவனை மாதிரி எப்படியாவது ஆயிரணும் அப்படின்றதும் நிறைய இருக்குது. இப்போ அவனை மாதிரி ஆயிரணும் அப்படின்ற ஒரு பரிதவிப்பு தான் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. கீழே வர்றதை பற்றி அவங்களுக்கு கிடையாது. அவனை மாதிரி ஆயிரணும். அவனை மாதிரி ஆகிறதுக்கு என்ன பண்ணுறது? அவனை மாதிரி ஆகணும்னா அவனை மாதிரியே நாங்கள்லாம் சண்டேன்னா எங்களுக்கு மட்டன் சிக்கன் தான், பீஃப்னா என்னன்னே என் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் வளர்க்குறேன், எங்கள் ஊர் பக்கம்லாம் நான் போகிறதே கிடையாது, நான் வந்து காலனியில் குடியிருக்கிறது இல்லை, இப்படிலாம் சொல்கிறான்ல. இதெல்லாம் என்னன்னா இந்த அவனை மாதிரி ஆயிரணுன்றதுக்காக பண்ணுறது. இந்த அவனை மாதிரி ஆகணும்னு பண்ணுறது தான் மேல் நோக்கி செல்வது. அதை தான் வரலாற்று ஆய்வாளர்கள் அல்லது மானுடவியலாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை சான்ஸ்கிரிட்டைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சமஸ்கிருதமயமாக்கம் அல்லது மேல்நிலையாக்கம். ஒரு எம்பி சீனிவாசா அவர் பேர் என்ன, ஆமாம், அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், அதை இமிட்டேஷன் சொல்கிறார். போல செய்தல் அப்படின்னு சொல்கிறாரு. போல செய்தல்னு சொல்கிறாரு. ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் அப்படி அப்படியே செய்கிறது வந்து. அப்போது நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற சடங்குகள் இது எல்லாமே அதுதான், போல செய்தல் தான். அப்போ இந்த தீண்டாமை அப்படிங்கிறதும் எப்படின்னா, இன்னொரு சாதியை சமமாக கருதாமல் தனக்கு கீழே இருக்கக்கூடிய சாதியை பார்த்து திருப்தி அடைவது. நமக்கு கீழே ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு. அப்போது சாதி மறுபடியும் நம்ம தொடங்க இடத்துக்கு வந்தால், சாதி அமைப்புக்கு வெளியே நிறுத்தப்பட்டவர்கள், வர்ண அமைப்புக்கு வெளியே நிறுத்தப்பட்டவர்கள், ஆசிரம அமைப்புக்கு வெளியே நிறுத்தப்பட்டவர்கள் என்று இந்திய சமூகத்தில் நாங்கள் தனித்துவமான கூறுகள் அப்படின்னு சொல்லி அம்பேத்கரால் சொல்லப்பட்ட இந்த முன்னால் தீண்டப்படாத சாதிகள் இந்திய அரசு ஆவணங்களில் பிறகு ஒடுக்கப்பட்ட வர்க்கம், டிப்ரஸ்டு கிளாஸ் என்று சொல்லப்பட்டவர்கள், பிறகு 1935 சட்டத்தின் மூலமாக பட்டியல் இனத்தவர் என்று சொல்லக்கூடிய பட்டியல் சாதியினர் என்று சொல்லக்கூடிய இவர்கள் ஒருபடித்தானவர்கள் இல்லை. இவர்கள் 76 வகையான பிரிவுகளாக இருக்கிறார்கள். இந்த 76 பிரிவுகளைச் சேர்ந்தவர்களையும் பொதுவான பண்புகள் இருக்கின்றன. அந்த பொதுவான பண்புகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 10 வகைப்படுத்துகிறாங்க. அது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அவங்க தீண்டப்படாதவர்கள் யார் அப்படின்னு வரும்போது, அந்த தீண்டப்படாதவர்கள் யாருங்கிறதுக்கு ஒரு 10 காரணங்கள் சொல்கிறாங்க. அந்த 10 காரணங்களை சொல்லி, இந்த 10 காரணங்களால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ இவங்க எல்லாருமே தீண்டப்படாதவர்கள் என்று வகைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த 10ல் 1 எங்ககிட்ட இல்லை. இப்போ ஒரு தென்மாநில மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் வந்து நாங்கள் மாட்டுக்கறி திங்கிறது இல்லை, அதனால் நாங்கள் தீண்டத்தகாதவர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ மாட்டுக்கறி திங்கிறது இல்லைங்கிறது உண்மைதான் பிரதர், ஆனால் மீதி 9 காரணம் உனக்கு பொருந்தும், அதனால் நீயும் அன்டச்சபிள் தான் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன, அதனால் இந்த 10 காரணங்களின் காரணமாக இந்த 76 பிரிவுகள் பட்டியல் சமூகத்தவர் என்று வகைப்படுத்தப்பட்டு இவர்கள் முன்னால் தீண்டப்படாதவர்கள். ஏன் முன்னால் தீண்டப்படாதவர்கள் நான் சொல்கிறேன்னா, நாட்டினுடைய அரசியல் சாசனம் தீண்டாமையை குற்றம் என்று அறிவித்திருக்கிறது. அப்போ குற்றம் என்று அறிவித்தால் அது ஒரு கணக்கு தீர்க்கப்பட்ட ஒன்று என்ற அர்த்தத்தில் நான் சொல்கிறேன். இப்போ கணக்கு தீர்க்கப்பட்ட அந்த முன்னால் தீண்டப்படாதவர்கள் இன்றைக்கும் தீண்டாமை கொடுமைக்கு ஆளாகிறார்கள். இந்த தீண்டாமையின் வழியாகத்தான் ஒவ்வொரு சாதியும் இன்னொரு சாதியை விட தாங்கள் மேலானவர்கள் என்று நிறுவிக்கொண்டிருக்கிறது.
அந்த இன்னொரு சாதியை விட நான் மேலானவர்கள் என்று நிறுவக்கூடிய அந்த தன்மையின் கூறுகள் பறையர்களிடம் இருக்கிறது, சக்கிலியரிடம் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இந்த வண்ணார்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும், இவங்க 3 பேரும் ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் இவங்களுடைய ஒடுக்குமுறைக்கு ஒரு வடிகாலாக அந்தந்த சமூகத்தினுடைய பெண்கள் இருக்கிறார்கள் என்பதையும் ஒரு 5-6 முக்கியமான கதாபாத்திரங்கள், காத்தவராயன், அமுதா, அப்புறம் வந்து வெள்ளை, பசங்க ஒரு 2-3 பேர் வராங்க, முக்கியமான பசங்க வராங்க, திலீப்பு, வேலு இப்படிலாம் வராங்க. இவங்க எல்லார் வழியாகவும் இந்த கதை நடக்குது. இந்த ஊருக்குள்ளேயே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஊரினுடைய சக்தியை உறிஞ்சி கொண்டு, இந்த ஊர் மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு, அல்லது தங்களுக்கு சமத்துவம் கிடைக்காமல் போய்விட்டது, அதை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்கிற இந்த மக்களின் வேட்கையை உறிஞ்சி கொண்டு அங்கே ஒருத்தன் உருவாகி வர்றான். அவன் வந்து முருகேசன் என்ற ஒரு கேரக்டராக வருது. இவங்க எல்லாருமே இந்த கதையை நகர்த்தி கொண்டு போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த ஊருக்குள்ள முக்கியமான ஒரு பிரச்சனையை கையாளுறாரு. என்னன்னா, ஒரு குடியிருப்பு இடம். மனித சமூகத்தினுடைய மிக மிக ஆதாரமான ஒன்று, வாழ்வாதாரம் என்று நாம் சொல்வது நிலம்தான். முதல்ல இந்த நிலம்தான் ரொம்ப எல்லா சமூகத்திலையும் நிலம்தான் நமக்கு ரொம்ப முக்கியமான இடம். நிலம்ன்றது இடம். இப்போ நம்ம இன்னைக்கு நின்று பேசுகிறோம்னா இதுக்கு ஒரு இடம். இந்த இடத்துக்காக யாருடைய உழைப்பு, யாருடைய சம்பாத்தியம் அப்படின்னா, நம்ம ரஞ்சித் வந்து இதை தன்னுடைய கலை திறன் மூலமாக ஈட்டிய ஒரு பெரும் பொருளை கொண்டு இந்த இடத்த உருவாக்கி இருக்கிறார். அப்போ நமக்கு இடம் வந்து ரொம்ப முக்கியம், ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது. இப்போ அங்கே வந்து இந்த ஒரு சமூகத்துக்கு, ஒரு சின்ன பிரிவுக்கு அந்த ஊரினுடைய கோயில் திடலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்த கொடுக்குறாங்க. அவங்க வந்து குடிமை சேவகம் செய்வதற்கு அவங்களை அழைக்கிற போதெல்லாம் இவங்க என்ன நினப்பில் இது பண்ணுறாங்கன்னா, நமக்கு தேவைப்பட்ட சேவகம் செய்யக்கூடியவர்களாக இவங்களை பயன்படுத்தி கொள்ள முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் இவங்களை அங்கே குடியமர்த்துறாங்க. ஆனால் அப்படி குடியமர்த்தப்பட்டவர்கள் அவங்களுடைய இயல்பான தன்மான உணர்ச்சி இருக்குல்ல, ஒரு சுய கௌரவம்னு ஒன்று இருக்குல்ல, அது சீண்டப்படும் போதெல்லாம், அதற்கு ஒரு பங்கம் வருகிற போதெல்லாம் அவர்கள் இது போன்ற இந்த குடிமை சேவகம் என்று சொல்லக்கூடிய குலத்தொழில்களை செய்வதற்கு அவர்கள் வந்து உடன்பட மறுக்கிறார்கள். அப்படி உடன்பட மறுக்கிற போது அங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் இந்த இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு வருது. அப்போ ஒரு காலங்காலமாக குடியிருக்கக்கூடிய ஒரு இடத்தில், வசிக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து அவர்களை வெளியேற்றுவது அப்படிங்கிற ஒரு முயற்சி வருகிற போது, அந்த வெளியேற்றத்தை எப்படி தடுத்து அங்கேயே நீடிப்பது என்பதற்கும் ஒரு கட்டத்தில் இங்கு இவர்களுடைய இழித்தொழில்களை எல்லாம் செய்து கொண்டு நாம் இங்கேயே இருப்பதற்கு பதிலாக எங்காவது கங்கானாத இடத்துக்கு போயாவது நாம் வந்து பிழைத்து கொள்ளலாம் என்கிற ஒரு முடிவை நோக்கி அந்த மக்கள் தள்ளப்படுவது. நீங்கள் இந்த மாதிரியான இடப்பெயர்ச்சி, கட்டாய வெளியேற்றம் என்பது தொடர்ச்சியாக மனித சமூகத்தினுடைய பல்வேறு காலகட்டங்களில், பல்வேறு நிலைகளில் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிற 2024-25 மாஞ்சோலையில் பார்த்தோம். சாம் வந்திருக்காப்புல வந்து மாஞ்சோலை படம் இங்கே தானே இருக்காரு, பார்த்தனே. அப்போது நீங்கள் பெரும்பாக்கம் அல்லது கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, நீங்கள் ஒரு நகரமயமாக்கம் என்று வருகிற போது இந்த நகரத்தை உருவாக்கியவர்கள், இந்த நகரத்திற்கு வளம் சேர்த்தவர்கள், இந்த நகரத்தினுடைய கடையாணியாக இருந்து இந்த நகரத்தை இயக்கி கொண்டிருப்பவர்கள், அவங்கள தூக்கி திடீர்னு எங்கேயோ வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இருந்து அவர்களை அப்புறப்படுத்தி அவர்களுடைய ஒரு நவீன வாழ்க்கை முறைக்குள் ஒரு ஓரமாக இருந்து கொள்வதற்கு அவர்கள் எடுத்த பெரும் முயற்சிகளை எல்லாம் கழித்து கட்டி அவர்களை கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வீசுறது இருக்குல்ல, அந்த மாதிரியானது ஒரு விஷயம் ஏதோ பெரு நகரங்களில் மட்டும் நடக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன நகரத்துக்குள்ளேயும் இது நடக்குது அப்படிங்கிறது இந்த நாவலில் கையாளப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அங்கே வந்து இங்கே புலம்பெயர்ந்து அவர்களை வந்து வெளியேற்றக்கூடிய அந்த இடப்பெயர்வு என்பது இங்கு அதிகாரத்தின் மூலமாக, அரசு அதிகாரத்தின் மூலமாக நிகழ்கிறது, அல்லது பொருளாதார ஆதிக்கம் நிறைந்தவர்களால் அது செய்யப்படுகிறது என்றால், அந்த கதை கலனில் வரக்கூடிய ஊரில் வந்து சாதியின் பேரால் அது நடக்குது. ஆனால் அது சாதியின் பேரால் நடக்கிறத வந்து வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பதற்காக அங்கு அது கோயிலுக்கு நிலம் தேவைப்படுகிறது. அந்த நிலம் கோயிலோட இடம், அந்த இடத்த வந்து தேவைங்கிற மாதிரி அது முன்னிறுத்தப்பட்டு அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது. அந்த முயற்சியின் ஊடாக இதில் காத்தவராயன் என்கிற அந்த முதன்மை கதாபாத்திரம் ஒரு
இதையெல்லாம் சகித்து கொள்ள முடியாத ஒரு கூடுதலான கூருணர்ச்சி, அந்த கூருணர்ச்சி தான் இப்போ நமக்கு கம்மியாக இருக்குதுன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க வந்து. அந்த கூருணர்ச்சி உள்ள ஒரு கதாபாத்திரமாக அந்த காத்தவராயன் வருகிறான். அவன் ஒரு கட்டத்திலே இந்த விஷயங்களிலிருந்து விடுபட்டு பணம் எரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அவன் தான் ஞான வெட்டியான், அவன் தான். அந்த அவன் வந்து ஒரு கட்டத்தில் நான் பணத்தை எரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியில் வரான். ஆனால் பணத்தை எரிக்க மாட்டேன்னு வந்துடுறான ஒழிய, அந்த பணத்தை எரிச்சப்ப என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத தனக்குள்ள அவன் ஒரு ஓட்டி பார்க்கும்போது, அந்த பிணம் ஒவ்வொரு பிணமும் இவனுக்கு ஏதோ சில விஷயங்கள் எல்லாம் சொன்ன மாதிரியெல்லாம் அவன் வந்து யோசிக்கிறான். அப்படி யோசிக்க யோசிக்க அவனுக்கு நிறைய விஷயங்கள் பிடிபடுற மாதிரி தோணுது. இப்போ ஒரு கட்டத்தில் இந்த தொழிலை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவன் வந்து அதை அந்த தொழிலிருந்து தன்னை விடுவிச்சுக்கிறான். விடுவிச்சுக்கிட்டு பக்கத்தில் ஆரோவில்ல போய் ஒருத்தங்கிட்ட வேலை செய்கிறான். ஒரு பீங்கான் பாத்திரங்கள் செய்யக்கூடிய ஒருத்தங்கிட்ட போய் வேலை செய்கிறான், பீட்டர் அப்படின்னு சொல்லி. அவன் ஒரு ஃப்ரெஞ்சு சிட்டிசன். நீங்கள் ஆரோவில் தெரியும் தானே, அது வந்து ஒரு சர்வதேச நகரம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதில் வந்து நம்ம ஊருக்காரன் எவ்வளோ பேர் இருக்கிறான்னு தெரில, மற்ற நாட்டுக்காரெலாம் இருக்கிறான். அந்த சர்வதேச நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்சுக்காரனோட இவருடைய மாமா அங்கே வேலை செய்கிறார், தோட்டக்காரனா. அந்த தொடர்பில் போய் வேலை செய்கிறவன் அவர் வழியாக புதிய ஒரு எல்லைக்கு போகிறான். அவனுக்கு இந்தியா அப்படிங்கிறது அப்படி ஒரு இந்தியானா எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்குறான். அவன் வந்து அவனுக்கு ஏன்னா தெரியாதுல்ல, இந்தியானா எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்குறான், எவ்வளோ நீளம்னு கேட்குறான். அப்போ சொல்கிறான், இது நாடு புறம் இருக்கிற பிரச்சனை, நாடுன்னு ஒன்று இருக்குதா அப்படின்னா, நாடுனா எது, இந்தியா, இந்தியானா எவ்வளோ பெருசு. அப்போ நம்ம ஊரில் இருக்கிற பிரச்சனை மட்டும் இல்லையா அது, இது அப்போ பெரிய பரந்த இடத்துல இருக்குதா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அவன் பீட்டருக்கும் இவனுக்குமான உரையாடல் இவனை கொஞ்சம் இவனுக்கு இருந்த அந்த ஒரு ஒரு முன்னையான ஒரு கோபம் மட்டும் இருக்குது இவங்க மேலே, இந்த சமூக அமைப்பு மேலே ஒரு இனம் புரியாத கோபம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு இனம் புரியாத கோபம் இருக்குது. அந்த கோபத்தை நியாயப்படுத்தி கொள்வதற்கான பல்வேறு விஷயங்களை இணைச்சி சொல்லக்கூடியவராக அந்த பீட்டர் வந்து வராரு இவனுக்கு. இப்போ இவனுக்கு பல விஷயங்கள் பிடிபடுது. அப்போ பிடிபடும் போது ஒரு கட்டத்தில் இவங்களுடைய அந்த பீட்டருடைய தொழில் நிமித்தமாக வெளிநாட்டுக்கு போகிறாங்க, இது கோவா போகிறாங்க. விமானத்தில் போகும்போது அவன் கேட்குறான், அந்த சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை என்ன ஜாதின்னு கேட்டு நம்ம சேரிக்காரான்னு தெரிஞ்சு விமானத்துலேருந்து தள்ளி விட்டுருவானுங்களோ அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு காலம்புறம் அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருக்கு. போகிற இடத்துல போகிறான், நீ என்ன ஆளுன்னு கேட்டு இந்த ஆள்னு தெரிஞ்ச உடனே தள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி அனுபவம் இருக்குல்ல. அப்போ ஃப்ளைட்லேருந்து தள்ளி விட்டுருவானுங்களோன்னு இவனுக்கு ஒரு பயம்லாம் வருது. அந்த மாதிரி இதுதான் உளவியல். நீங்கள் தீண்டாமை வெளிப்படையாக காட்டப்படாத இடத்துல கூட தீண்டாமைக்கு ஆளானவர்களுடைய அகநிலை என்னவா இருக்குன்னா, இந்த இடத்துல நம்மளை எப்படி இவன் ட்ரீட் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் அவனுக்கு வந்து இருக்கும். இப்போ வந்து நான் என்னுடைய சுய விளக்கம் கவிதையில் சொல்லியிருப்பேன், திடீர்னு 2 பேத்துக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அவங்க அம்மாவை போட்டு பறையும் போகணுவான். அவன் நான் அதில் எழுதியிருப்பேன், உங்களுக்கு அது கூட நாங்கள் தான் வேணுமாடான்னு கேட்டிருப்பேன். எதுக்கு தாண்டா உங்களுக்கு கையாளாகும்? இதே வந்து பறையனுக்கும் சண்டை வந்துச்சுன்னா உங்க அம்மாவை போட்டு சக்கிலி போகணும். பறையனுக்கும் சக்கிலிக்கு சண்டை வந்துச்சுன்னா உங்க அம்மாவை போட்டு வண்ணாம போகணும். அதாவது தன் வீட்டு பெண்ணை இன்னொரு சாதி படிநிலையில் இன்னொரு கீழாக இருக்கக்கூடியவனோட சேர்க்கறது மூலமா இந்த சமூகத்தை அவமானப்படுத்தியதான ஒரு குரூரமான ஒரு திருப்தி வந்து இவனுக்கு ஏற்படுது. கிட்டத்தட்ட அதே மாதிரியான வரியை வந்து ஆனந்தம் எழுதியிருக்காப்புல. அப்போ இந்த மாதிரியான இந்த சாதி உளவியல் இருக்குல்ல, இந்த சாதி உளவியல் வந்து நுணுக்கமாக தீண்டாமையை வெளிப்படுத்தும். தீண்டாமைக்கு ஆளான மனம் எப்போதுமே தன்னை வந்து இவங்க அவமானப்படுத்திடுவாங்க அப்படின்னு வந்து சுற்றி இருக்கிறோன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த கதைக்குள்ளே வரக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களுமே கிட்டத்தட்ட இதை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. அது வெள்ளையாகட்டும் அல்லது ஸ்கூல் பசங்களாகட்டும். அந்த ஸ்கூல் பையன் வருவான், அந்த பையன் வந்து டீச்சர் வந்து அவங்களுக்கு வயிற்ற கலக்கும், உடனே போய் இந்த பையனை தான் தண்ணி எடுத்துன்னு சொல்லுவாங்க கக்கூஸ் போகிறதுக்கு. இதுதான் இப்போ இருக்கிற 2024, 2025 இருக்கிற பிரச்சனை. என்ன வந்து அரசு பள்ளிக்கூடங்களில், ஈவன் தனியார் பள்ளிக்கூடங்களில் கூட நீங்கள் பள்ளிக்கூட வகுப்பறையை சுத்தம் செய்வது அல்லது கழிப்பறைகளை சுத்தம் செய்வது இது போன்ற வேலைகளுக்கு சரியாக பட்டியல் சாதி மாணவர்களை தேர்வு செய்து அவர்களை போய் அதை வேலை செய்ய சொல்லி அவங்க சொல்லுவாங்க.
இது அந்த இதுக்குள்ளேயும் வருது. இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு வந்ததுனால மட்டும் உங்களை சமமாக ட்ரீட் பண்ணிட முடியாது. உங்களை அங்கேயும் நாங்கள் வந்து ஊருக்குள்ளே நீங்கள் என்ன வேலை செய்வீங்களோ, உங்கள் அப்பா அம்மா என்ன வேலை செய்வீங்களோ அதே வேலையை நாங்கள் ஊருக்குள்ளே வச்சு செய்ய வைப்போம், பள்ளிக்கூடத்துக்குள்ளே வச்சு செய்ய வைப்போம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நாவலுக்குள்ளேயும் வந்து வரும். அப்போ அந்த இந்த சாதியவாதிகள் ஒவ்வொரு மொழி ரீதியாக ஒரு சொல்லுல, ஒரு சைகையில, ஒரு உடல் மொழியில வந்து ஒரு சின்ன ஒரு அசைவுல கூட தங்களுடைய அந்த சாதிய அந்த குரூரத்தை வந்து வெளிப்படுத்திடுவாங்க. அந்த மாதிரியான குரூரங்களுக்கு இடையில் வளர்ந்த ஒரு மனநிலை இடையறாமல் அந்த பற்றிய அச்சத்தையும் அசூய உணர்வையோடுமே அது அப்படியே வந்து புழங்கிட்டு இருக்கு. இந்த போக்குகளுக்கு ஊடால தான் இந்த நாவல் வந்து நகருது. இந்த நாவல் நகரும்போது அது பேசக்கூடிய பல விஷயங்கள் இந்த சாதிய வன்முறையிலிருந்து, இந்த சாதிய இழிவுகளிலிருந்து தான் எப்படி விடுபடுறது, தன்னுடைய சொந்த பந்தங்கள் எப்படி விடுவிக்கிறது. அவருக்கு இந்தியான்றதே எவ்வளோ பெரிய ஊருன்னு தெரில, நாடுன்னு தெரிலன்றவர் வந்து அவர் தன்னுடைய கை அகலத்தில் இருக்கக்கூடிய ஊரை வச்சு தான் அவர் யோசிக்க முடியும். நம்ம எல்லாருமே அவ்வளோ செஞ்சு கிழிச்சா போதும்னு தான் அவர் சொல்ல வர்றாரு. உங்கள் ஊரில் ஏதாவது செய்யுங்கப்பான்னு தான் சொல்ல வர்றாரு. ரொம்ப பெரிய நீங்கள் வந்து தேசம் தழுவிய விஷயத்தெல்லாம் செய்யலை, உங்கள் ஊர் அளவில் நீங்கள் செய்ய முடியுமா அப்படிங்கிறது. அதில் நிலம், அந்த ஊருக்கு உண்டான நிலத்தில் உங்களுக்கான ஒவ்வொருவருக்குமான உரிமை, பிரதிநிதித்துவம், அதை பற்றி பேசுகிறாரு. வழிபாட்டு உரிமை சம்பந்தமாக பேசுகிறாரு. இழிதொழில்களில் ஒருத்தருடைய தன்மானத்திற்கு புறம்பாக, அவருடைய கண்ணியமான ஒரு உள்ளுணர்வுகளுக்கு புறம்பாக ஒருத்தரை இழிவான தொழில்களில் ஈடுபடுத்துறது சம்பந்தமான கேள்வியை எழுப்புறாரு. இந்த கேள்விகளுக்கு ஊடாக இந்த சாதிகளுக்குள், உட்சாதிகளுக்குள் இருக்கக்கூடிய இந்த முரண், இந்த பகை உணர்ச்சி, இந்த ஒருவரை இழிவுபடுத்துவதன் மூலமாக அடையக்கூடிய அந்த குரூர திருப்தி மனநிலை, இதையெல்லாம் எப்படி கடப்பது என்ற ஒரு விஷயத்த ஒரு யோசிச்சிருக்கிறாரு. அதை வந்து காத்தவராயனா யோசிக்கிறது பதிலாக வந்து ஆனந்தே யோசிச்சிருக்கிறாரு. அதான் வந்து எனக்கு சொல்லணும்னு ஒரு ஒரு அது காத்தவராயன் யோசிச்சு அவர் வழியாக எழுதியிருந்தாருன்னா இந்த நாவல் இன்னும் ஒரு இடத்துக்கு நகர்ந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஒரு ரைட்டராக நம்ம 1000 யோசிப்போம். இப்போ என்கிட்ட விளக்கம் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், என்னுடைய நாவல் அதை பேசுது இதை பேசுதுன்னு நான் விளக்கம் சொல்லுவேன். ஆனால் அதை நான் உங்கள்கிட்ட அந்த விளக்கத்தை கேட்க முடியாது. எல்லார்கிட்டையும் போய் நீங்கள் விளக்கம் சொல்லிட்டு இருப்பீங்களா? நீங்கள் எழுதி முடிக்கிறதோடு உங்கள் வேலை முடிஞ்சு போயிடுது. ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறதோடு உங்கள் வேலை முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரீடரோ அல்லது வந்து ஒரு ஒரு பார்வையாளரோ தான் அதுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அப்போது காத்தவராயன் அந்த கதாபாத்திரம் அது தன் போக்கில் வளர்ந்து அது பேசக்கூடிய நியாயங்கள், அது இந்த சாதிய பிரச்சனைக்கு தீர்வாக எதையெல்லாம் யோசிப்பதற்கு சாத்தியம் உண்டு. உங்களுக்கு 1000 சாத்தியம் இருக்கலாம், ரைட்டருக்கு வந்து 1000 சாத்தியம் இருக்கலாம். ஏன்னா அவர் உட்காந்து யோசிக்கிறாரு, அதுக்காக தான் உட்காந்துருக்கிறாரு, யோசிக்கிறதுக்கு தான் கதாசிரியர்னு உட்காந்துருக்காரு. அவர் எவ்வளோ வேணாலும் யோசிக்கலாம். ஆனால் அந்த கதாபாத்திரம் வந்து எவ்வளோ யோசிக்க முடியும், அதனுடைய சாத்தியம் என்ன அப்படின்னு வரும்போது அது சுதந்திரமாக அதை யோசிக்கணும். அதுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் குறைவாக கொடுத்துருக்கிறாரு. எனக்கு அதுதான் நாவலில் முக்கியமான பிரச்சனையாக எனக்கு பட்டது. வந்து ஒரு சொல்முறை அப்படின்னு வரும்போதும் ஒரு கதையை வளர்த்தெடுப்பதுங்கிறதும் ஒரு இருக்கிற பிரச்சனையாக, ஒரு ஃபிக்ஷன் ஆகிறதுல உள்ள பிரச்சனையாகவும் நான் அதை தான் பார்க்குறேன். அப்போது இந்த சாதி முரணை எப்படி களைவது, இந்த சாதி இழிவிலிருந்து எப்படி விடுபடுத்திக் கொள்வது, மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த போக்கை எப்படி வந்து நம்ம, அவர் ஒரு கட்டத்தில் எந்த வரைக்கும் வராருன்னு சொல்லி சொன்னால், அந்த காத்தவராயன் தன்னுடைய மனைவியை வந்து அவள் கழுத்தில் தொங்குற தாலி இருக்குல்ல, அந்த தாலியை பார்க்கும் போதெல்லாம் அவளோட சேர்ந்து இருக்கணுங்கிற மனநிலை வந்து அவருக்கு வாய்க்காது. அது வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம வந்து அந்த தாலி அவள் கழுத்தில் தொங்குறதே நம்ம அவளை அடிமைப்படுத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இவர் வந்துடுது. அந்த குற்ற உணர்ச்சியின் காரணமாக அவர் மேலே இயல்பாக வரக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறது, அவன் மேலே வரக்கூடிய அந்த காதல் வந்து உள்ளுக்குள்ளே பொங்குது, அதை வெளிப்படுத்த தயங்குறாரு. அப்போது ஒரு கட்டத்தில் அவர் சொல்கிறாரு, இந்த தாலியை நீ கலத்திர, நீயும் நானும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு இந்த தாலி என்ன வகையில் உதவி பண்ண போகுது அப்படின்னு கேட்குறாரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு இந்த தாலி தான் ஒரு பிரச்சனைனா நான் அதை கழட்டிடுறேன் சொல்லி அவளும் வந்து ஒரு கட்டத்துக்கு வரா. இது வந்து ரொம்ப ஒரு ஒரு இயல்பாக வளர்த்தெடுக்க வேண்டிய நம்ம சமூகத்தில் ஒரு ஒரு உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கிறாங்க. அதில் இந்த தொங்க தாலி கட்டின்னு சாவறவங்களாம் எத்தனை பேர்னு கணக்கு போட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு முன்னாடியே சாகணும், சுமங்கலியாக சாகணும், பூவோடையும் பொட்டோடையும் சாகணும், இந்த இளவெடுத்த கோரிக்கையோடு இருக்கிறது வந்து நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறீங்க, வேற எங்கேயும் கிடையாது, வேற எங்கேயும் கிடையாது. இன்னும் உங்களுக்கு சொன்னால் கற்புக்கரசி கண்ணகி கழுத்தில் தாலி கட்டினதா சிலப்பதிகாரத்தில் எங்கேயும் குறிப்பில்லை. மங்கள நாணை கையில் கட்டி கொண்டதாக தான் இருக்குது.
புரளயம் அவருடைய நாடகத்தில் அதை காலில் கட்டினுக்கிற மாதிரி போட்டிருப்பாரு. அதனால் இந்த இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர் யோசிச்சிருக்கிறாரு. அதை பற்றி கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. அந்த கேள்விகளை எழுப்புனது ரொம்ப முக்கியமானது. ஆனால் அந்த கேள்விகளை அந்த கதை மாந்தர்கள் வந்து அந்த கேள்விகளை எழுப்பக்கூடியவர்களாக கதைக்குள் அவர்கள் வளர்ந்து அறிவு முதிர்ச்சியோடு அல்லது சுய தேடலிலிருந்து இந்த கேள்விகளை அவர்கள் எழுப்புவதற்கான ஒரு பிரயத்தனம் வந்து அவர்கிட்ட இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு சக எழுத்தாளராக அவர்கிட்ட நான் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த சாதி இழிவு, சாதி படிநிலை, இந்த விஷயங்கள் பற்றி இந்த நாவலுக்குள்ள ஒரு தீர்மானமாக எந்த ஒரு வழிமுறையும் சொல்ல முடியல. இது வந்து ஆனந்தோடைய பிரச்சனையா? எனக்கு நான் தோணலை. இது நாவலுடைய பிரச்சனையாகவோ ஆனந்தோடைய பிரச்சனையாக சொல்லலை. உண்மையிலேயே சாதி ஒழிப்பு பற்றி பேசக்கூடிய எல்லா இயக்கங்களுக்கும் உள்ள பிரச்சனையை தான் அவரும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு சாதி என்ற ஒரு முன்னுதாரணமற்ற ஒரு அமைப்பு, சாதிங்கிறது ஒரு முன்னுதாரணமற்ற அமைப்பு. இந்த அமைப்பை எப்படி கையாள்வது, இதை எப்படி ஒழித்து கட்டுவதுங்கிறதுக்கு இன்னமும் உலகத்தில் ஒரு மாடல் வந்து உருவாக்கப்படலை. ஒவ்வொருத்தருமே என்ன நினைக்கிறோம்னா, நம்ம தான் இந்த சாதியை ஒழிச்சிட போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க இதை வந்து சுயமாக யோசித்து அவங்களுக்கு சரின்னு தோணுன ஒரு தீர்வை வந்து முன்வைக்கிறாங்க. அந்த மாதிரியான தீர்வில் நம்ம எல்லாருமே நம்பகமாகவும் நடைமுறை சாத்தியமாகவும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையை வகுத்தெடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர். ஆனால் அவர் மேலேயே என்ன பிரச்சனை குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா, அவர் மகர் என்கிற தன்னுடைய உட்சாதியினுடைய பிரச்சனையை தான் கூடுதலாக கவனம் செலுத்தினார் என்கிற குற்றச்சாட்டுக்கு அவர் ஆளாக நேர்ந்தது. அவர் செயல்படவில்லை என்பது போக அவரே அதற்கு விளக்கமும் மறுப்பும் சொல்லியிருக்கிறார் என்பது ஒரு பக்கம் இருக்க, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது என்பதும், அம்பேத்கர் போன்று ஒட்டுமொத்த தலித் சமூகத்தாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராலும் கூட இந்த உட்சாதி பகைமையிலிருந்து இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சியில் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றத்தை அடைய முடியாமல் போனது என்பதும் வரலாற்றினுடைய பெரும் துயரம். இந்த கட்டத்தில் நின்று நம்ம பேசுறதா இருந்தா, சாதியவாதிகள் ரொம்ப எளிதாக தங்களுடைய ஒடுக்குமுறைகளை நியாயப்படுத்துவதற்கு வலு சேர்க்கக்கூடியதாக விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. நம்ம போய் ஏன் என்ன அந்த தெருவுக்குள்ளே வர வேணான்னு சொல்கிற, ஏன் என்ன அந்த கோயிலுக்குள்ளே வர வேணான்னு சொல்கிற, ஏன் வந்து அந்த பொது கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற, ஏன் உன் பள்ளிக்கூடத்தில் நான் வரக்கூடாதுன்னு சொல்கிற என்று பொது இடங்களில் நம்முடைய புழங்கு உரிமையை கேட்கிற போது, இந்த புழங்கும் உரிமையை மறுக்கக்கூடியவர்கள் அவன் என்ன சொல்கிறான்னா, ஏன் நீ வந்து இந்த 76 பிரிவை சமமாக ட்ரீட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். அதாவது அவன் மனதில் இருந்த கசடுகள், அவனுடைய சாதி அமைப்பினுடைய குரூரங்கள், இது எல்லாவற்றையும் நமக்கும் கடத்தி விட்ட மமதையோடு அவன் சொல்றான், நீ கடந்துட்டியாத, நீ என்ன வந்து நீ வந்து ஒரு பறையர்கள் அருந்ததிர்களோடு எந்த அளவுக்கு நீங்க உறவு வச்சிருக்கிறீங்க, அதுவும் இந்த உள்ஒதுக்கீடு வந்த பின்னாடி வந்திருக்கக்கூடிய அந்த வெறுப்பு கருத்து இரு தரப்பிலும் வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு இணக்கமான சூழலில் ஒரு கருத்து பரிமாற்றம், ஒரு பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி போவதற்கு பதிலாக இணக்கம் காண முடியாத ஒரு பகை உணர்ச்சி வந்து கட்டவிழ்த்தோடப்படுது. வெறுப்பு, ஒருவர் மீது வெறுப்பு, இந்த மாதிரியான ஒரு சூழல். இது போன்ற விஷயங்கள் வரும்போது ஒரு ஆனந்த் என்கிற ஒரு நாவலாசிரியன் இதுக்கு என்ன தீர்வை சொல்லிட முடியும் அப்படின்னா, எல்லா இயக்கங்களுக்கும் இருக்கக்கூடிய தத்தளிப்பு, தடுமாற்றம், குழப்பம் அவருக்கும் இருக்குது, அது கதைக்குள்ளேயும் இருக்குது. ஆகவே இது கதையினுடைய பிரச்சனை அல்லது ஆனந்தோடைய பிரச்சனை என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். இது சாதி என்கிற ஒரு கொடூரமான அமைப்பை எதிர்கொள்வது பற்றி அதன் மீது கவனம் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னாலான அளவிற்கு முயன்று யோசித்து முட்டி மோதி இதுதான் வழியா இருக்குமான்னு கண்டடைஞ்சு பார்க்கறதுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணியிருக்காங்க தன்னளவில். அவர் நாவலில் ஒரு சில விஷயங்களை பேசி பார்த்துருக்கிறாரு. அது அப்படிதான் நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒரு முதல் நாவல் இவ்வளவு ஒரு தீவிரமான ஒரு உழைப்பு இதில் வந்து செலுத்தப்பட்டிருக்குது. இந்த உழைப்பு வந்து ரொம்ப முக்கியமானதாக எனக்கு தோணுது. இந்த உழைப்பு என்பது இன்னைக்கு பல பேர்கிட்ட இல்லாத விஷயமா இருக்கு.
நினைப்பாங்க, நிறைய நினைப்பாங்க. என்கிட்ட அருமையான ஒன்லைன் இருக்குதும்பாங்க, பிளாட் இருக்குதும்பாங்க. எழுதணும்னா ஞானபீடம் கொடுத்துட்டு தான் சார், பிரிண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே ஞானபீடம் கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் எழுத மாட்டாங்க. அதான் எழுதிட்டீங்களான்னா எழுதிடுவேன் அப்படின்வாங்க. இப்போ என்னையே எடுத்துங்களேன், ஒரு 3 வருஷமாக சொல்லுங்கிறேன் ஒரு நாவலை எழுதினுக்கிறேன்னு சொல்லி. அதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆதரவான ஒரு வாசகம் ஒன்று இருக்குது. நாவல் எழுதுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நாவலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. எழுதினுக்கிறேன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் கதை கவிதைலாம் எழுதுறதுக்கு தான் எழுதினுக்கிறேன். நாவலில் ஒர்க் பண்ணுறேன்னு என்ன, அது ஒர்க் எப்போ வேணாலும் முடியும். இப்படி ஒரு சௌரியமான ஒரு பாதுகாப்பு வாசகத்தோட எழுதாமல் இருக்கிறத ஒர்க் பண்ணுறன்ற பேரில் சால்ஜாப் சொல்லின்னு ஒர்க் பண்ணினுக்கிறாரு. அப்போ அந்த ஒர்க் பண்ணுறதுன்ற பேரில் வந்து பல பேர் டபாச்சிக்கிட்டு இருக்கிற காலத்தில் ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட வந்து ஒரு உழைப்பை செலுத்தி எழுதியிருக்கிறாரு. தன்னுடைய வாழ்க்கை அனுபவமாக இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஒரு சிறு நிலப்பரப்புக்குள் இருக்கக்கூடிய மக்களின் முரண்களை கவனப்படுத்தி அதை எழுதுவதன் மூலமாக இந்த சமூகத்தினுடைய வேறு எந்த ஒரு நிலப்பரப்பிலும் இது நிகழ்வதற்கான சாத்தியம் இருக்கிறது. அந்த கதைமாந்தர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை எந்த ஒரு கதைமாந்தர்களும் இதில் வந்து நடப்புலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனித சமூகத்திற்கும் இதை நீங்கள் பொருத்தி பார்க்க முடியும் என்கிற ஒரு விஷயத்தை அவர் கவனப்படுத்தியிருக்கிறாரு. இது ரொம்ப ஒரு தேவையான ஒன்று தான். இந்த உள்முரண்களை பேசாமையே கடந்துட்டு தலித் ஒற்றுமை சிதைந்து போய்விடும் அப்படின்லாம் நம்ம வந்து பூசி மொழுக தேவையில்லை. அப்படி ஒரு ஒற்றுமை இருந்தால் நம்ம வந்து பூசி மொழுகலாம். அதுதான் ஏற்கனவே பொழந்துன்னு தான் இருக்குது. 76 பிரிவாக பொழந்துன்னு தான் இருக்குது. அப்போ பொழந்திருக்கிறதுல வந்து ஏன் பொழந்திருக்குதுன்னா அதுக்குள்ள உள் முரண்கள் இருக்கிறது. அந்த முரண்களை பேசுவதன் மூலமாக, உரையாடல் நிகழ்த்துவதன் மூலமாகத்தான் அந்த வேறுபாடுகளை கடந்து ஒரு ஒற்றுமையை உருவாக்க முடியும். அந்த ஒற்றுமை என்பது சாதிகளுக்குள் ஒற்றுமையாக நாம் பார்க்க முடியாது. சாதியை ஒழிப்பதற்கான ஒற்றுமையாக, சாதியத்தை கடப்பதற்கான ஒற்றுமையாக நாம் வந்து அதை கட்டி வளர்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கான ஒரு உரையாடலை ஆனந்த் தொடங்கியிருப்பதாக நான் இந்த நாவலின் மூலமாக எடுத்துக்கொள்கிறேன். கூகையிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற பல நண்பர்கள், உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது உள்ளூர் சமூகம் சார்ந்து உங்களுடைய கேள்வி ஞானத்திலிருந்து நீங்கள் படிக்கக்கூடிய செய்திகளிலிருந்து எழுத வேண்டும் என்று நினைப்பதை நீங்கள் எழுதுவது என்பது உடனடியாக தொடங்க வேண்டிய காரியம் என்பதை ஆனந்த் வந்து முன்னறிவித்திருக்கிறார். இது ஒரு நூல் வெளியீட்டு விழா என்கிற அளவில் நான் இதனுடைய சாதகமான குறிப்பிட்டு பேச வேண்டிய விஷயங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்லியிருக்கின்றேன். ஒரு நாவலாசிரியராக, எழுத்தாளராக கவனம் கொள்ள வேண்டிய விஷயங்களை நான் ஆனந்திடம் நிச்சயமாக மிகுந்த தோழமையோடு நான் அவரிடம் உரையாடல் நடத்துவேன். அது அவசியம் என்று நான் கருதுகிறேன். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அவருக்கு இருப்பதாக நான் நினைக்கின்றேன். ஆகவே அந்த உரையாடல் தனி. அது நாம் வந்து அவருடைய அடுத்த நாவலுக்கானது, இந்த நாவலுக்கானதல்ல, அவருடைய அடுத்த நாவலுக்கானது. அதை நாம் உரையாடலாம். இந்த நாவலை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு முன்வைக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நீங்களும் படித்து உணருங்கள் என்று சொல்லி